3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க. 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பழகியிருக்கேன் மேம். அதனால இது எனக்கு புதுசாக இல்லை. அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது டாக்டர்லேருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டேரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க. அவங்க யோசித்து எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. டேரக்டர் ஓகேன்னு சொன்னால் எனக்கு அது ஓகே, இல்லைன்னா அது நாட் ஓகே, அவ்வளோதான் என் மைண்டில் இருக்குது. நான் போய் மானிட்டர் பார்க்குறதே இல்லை. நான் டைரக்டர்ஸை நம்பி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஷூட் போயிட்டோன்னா டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடணுன்றது தான் இப்போ நான் பழகிக்கிட்டது. அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அடுத்து மிக முக்கியமாக இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிகை ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு. இது என்னுடைய 25வது படம். ப்ரெஸ் மீடியாவிலேருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி.